திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் காலச்சக்கரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். 6ம் 20க்கு 5 3க்கும் தேரும் 2 20 அறிவை கூறும் 1னுக்கு 67 வேறு பதி அங்கன் ஆள்வித்தானே. அதாவது 6 என்பது 6 ஆதாரங்களை சொல்லக்கூடியதா இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சை என்று சொல்லக்கூடிய இந்த 6 ஆதாரங்கள். 20 அப்படிங்கிறது ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் இந்த 5. 3 என்பது நம்ம ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மலங்கள். 2 என்பது சிவம், சக்தி. அதாவது மாயைக்கு கீழ் உள்ள தத்துவங்கள். இந்த உயிரானது இந்த தத்துவங்களால கட்டுப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தவன் பெருமான் சிவபெருமான். அவனோட அருளால இந்த தத்துவங்கள் எல்லாம் தாண்டி முக்தி அடையலாம் அப்படிங்கிறது அந்த பாட்டோட கருத்து. முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கரி உண்டு கடிந்து அனல் மூல கதுவ வல்லார்க்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே. முடிந்தது அறியார் முயல்கின்ற மூர்க்கர் என்பது அதாவது கடைசி இறுதி என்ன அப்படின்னு அறியாம ஒரு இலக்கு இல்லாம வெளிப்படையா இந்த சாதனங்கள்ல ஈடுபடக்கூடிய மூர்க்கர்கள். இடிஞ்சில் இருக்க விளக்கை எரி கொண்டு அப்படின்னா இந்த இடிஞ்ச வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி விளக்கு அதை ஏற்றி நிற்பதனால அதனால எந்த பயனும் கிடையாது. அதாவது அறிவில்லாம இந்த யோகம், தவம் இதெல்லாம் செய்வது பயனை கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. கடிந்து அனல் மூல கதுவ வல்லாருக்கு சரியான முறையில அந்த அக்னி ஞான தீபம் அதை எழுப்ப முடியாதவங்களுக்கு நடந்திடும் பாரினில் நன்னலும் ஆமே. இந்த உலக வாழ்வில அதாவது கரெக்டான முறையில அந்த ஞான தீபம் ஏற்றக்கூடிய முடியவங்களுக்கு இந்த உலக வாழ்வில் இருக்கும்போது இந்த உடம்போட இருக்கும்போதே உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது குரு உபதேசமின்றி செய்வதால அந்த செய்யக்கூடிய குரு உபதேசம் இல்லாம செஞ்சா அந்த தீ எப்படி தீங்கு விளைவிக்குமோ அது மாதிரி, அதாவது குருடாட்டம் மாடி குழியில் விழுந்தது போல ஆயிரும். ஆனா குரு உபதேசத்தை பெற்று முறைப்படி செய்யப்படும் போது ஞான அக்னி அதுல எழுந்து அதனால நம்ம பல பிறவிகளை செஞ்சிருக்கக்கூடிய கண்ம வினைகள், மல நீக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு உயிர் சிவத்துடன் இணைஞ்சு சிவானந்தத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமா சொல்றாரு. நன்னும் சிறுவிரல் நானாக 3க்கும் பின்னிய மார்பிடை பேராமல் ஒத்திடும் சென்னியில் 3க்கும் சேரவே நின்றிடும் உண்ணி உணர்ந்திடும் ஓவியம் தானே. நன்னும் சிறுவிரல் நானாக அப்படின்னா இந்த நாடியோட பருமன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறுவிரல் அளவு இருக்குமா. அந்த இது கயிறு போல சுருண்டு, நான்கிறது கயிறு, இந்த கயிறு போல சுருண்டு கிடக்குது. 3க்கும் பின்னி ஏன்னா இந்த 3 நாடிகள் இடைகளை, பிங்களை, நடுநாடி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளும் பின்னி இணைந்து மார்பிடை பேராமல் ஒத்திடுமா. அதாவது மார்புக்கு நடுவில், அதாவது அநாக சக்கரம் வரைக்கும் அது சேர்ந்து இருக்கும். சென்னையில் 3க்கும் சேரவே நின்றிடும்னா அதுக்கு பின்னாடி இந்த ஆஞ்சா சக்கரம் நெற்றி போட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சா சக்கரம் அங்கே இணைந்து உன்னை உணர்த்திடும் ஓவியம் தானே. அப்படி அந்த இடத்துல தியானித்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஓவியம் போல இறைவன் வெளிப்படு தோன்றுவான். அதாவது இடகலை, பிங்களை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் உயிர் சக்தி ஓடக்கூடிய முக்கியமான நாடிகள். இது அநாக சக்கரம், தேகத்தில் அநாக சக்கரத்தில் அங்கே சமநிலையில இருக்க வைக்கணும். அப்புறம் புருவ மத்தியில இந்த 3 நாடிகளும் ஒன்றுபட செஞ்சு தியானத்துல நிற்கும் பொழுது உடம்பு அசையாம, அதாவது சுவாசமெல்லாம் சமநிலையை அடைந்து மனம் ஒன்றி ஒரு புள்ளியில நிற்கும் நிலை ஏற்படும். அந்த நிலையில உள்ளுணர்வு தெளிவாக இருக்கும். அத ஓவியம் போல அசையாம அழியாத நிலை, அந்த நிலை சித்த நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 3 நாடிகளையும் ஒழுங்குபடுத்தி இதயத்திலையும் தலைப்பகுதியிலையும் ஒருங்கிணைஞ்சு தியானம் பண்ணும் பொழுது சிவ அனுபவம் அதாவது கிடைக்கும். அதுவும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமா சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம்.